சென்னையில் ஆபரண தங்கம் விலை 6 நாட்கள் தொடர் உயர்வுக்கு பிறகு இன்று சற்று குறைந்துள்ளது. 2026 முதல் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை ஏற்ற இறக்கமாக இருந்த நிலையில் ஜனவரி 9ஆம் தேதி முதல் தொடர் ஏற்றம் கண்டது. பொங்கல் தினமான நேற்றும் ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை புதிய உச்சத்தை எட்டியதால் நுகர்வோர் அதிருப்தியடைந்தனர். இந்நிலையில் சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 60 ரூபாயும் சவரனுக்கு 480 ரூபாயும் குறைந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் இன்று 1,05,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை 13,230 ரூபாய். வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 4 ரூபாய் குறைந்து 1 கிராம் 306 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. சாகித்ய அகாடமியின் தன்னாட்சி உரிமை பறிக்கப்படுவதாக இந்தியாவின் எல்லா மொழிகளும் கருதுகின்றன என கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். திருவள்ளுவர் நாளை முன்னிட்டு சென்னை பெசநகரில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு வெற்றி தமிழர் பேரவை சார்பில் கவிஞர் வைரமுத்து மற்றும் தமிழறிஞர்கள் கல்வியாளர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த கவிஞர் வைரமுத்து சாகித்ய அகாடமி விருது அதிகாரப்பூர்வமாக இவ்வாண்டு இன்னும் அறிவிக்கப்படவில்லை என்றும் அதில் ஒரு சிக்கல் இருப்பதாக அறிவுலகம் அஞ்சுகிறது என்று கூறினார். ஒன்றிய அரசின் பண்பாட்டுத்துறை தன் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று கருதுவதாக எங்களுக்கு தோன்றுகிறது. அதனால் சாகித்ய அகாடமியின் தன்னாட்சி என்ற உரிமை பறிக்கப்படுவதாக இந்தியாவின் எல்லா மொழிகளும் கருதுகின்றன. தொடர்ந்து பேசிய அவர், தணிக்கை குழுவினர் சினிமாவை கலை கலாச்சார விழுமியங்களாக பார்க்க வேண்டுமே தவிர அரசியலாக பார்க்கக்கூடாது என்று தெரிவித்தார். மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு திருச்செந்தூர் கடற்கரையில் குடும்பத்துடன் சுற்றுலா பயணிகள் குவிந்து குதூகலமாக கடலில் நீராடி மகிழ்ந்தனர். திருச்செந்தூர் கோயிலுக்கு தினந்தோறும் ஏராளமானோர் வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக தற்போது பொங்கல் தொடர் விடுமுறை என்பதால் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வருகை தந்துள்ளனர். இந்த நிலையில் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் கடல் மற்றும் நாழிக்கிணறு தீர்த்தத்தில் புனித நீராடினர். இதனால் கடற்கரையில் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. புனித நீராடிய பிறகு பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்தனர். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்றன. காணும் பொங்கல் நாளில் அலங்காநல்லூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் துவக்கி வைக்க உள்ளார். போட்டியை காண சுமார் 1000 பேர் அமரக்கூடிய வகையில் பார்வையாளர் மாடம் அமைத்தல் மற்றும் வாடிவாசலில் வர்ணம் பூசுதல் உள்ளிட்ட பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றன. சிறந்த மாடுபிடி வீரர் மற்றும் சிறந்த காளைகளுக்கு பரிசாக வழங்கப்பட உள்ள கார், டிராக்டர் மற்றும் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவை வாடிவாசல் மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வாடிவாசல் அருகே வந்து ஜல்லிக்கட்டு போட்டியை காண வாய்ப்பு கிடைக்காது என்பதால் பலரும் போட்டி தொடங்குவதற்கு முன்பே அங்கு நின்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி தஞ்சையில் ஹெல்மெட் அணியாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு திருக்குறள் புத்தகம், அல்வா கொடுத்து போக்குவரத்து ஆய்வாளர் எச்சரித்து அனுப்பினார். தஞ்சையில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் வாகன சோதனை நடத்தி ஹெல்மெட் அணியாமல் வருபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் பழைய பேருந்து நிலையம் அருகே ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஹெல்மெட் அணியாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை நிறுத்தி அவர்களுக்கு அறிவுரைகள் கூறி திருக்குறள் புத்தகம், அல்வா கொடுத்து எச்சரித்து அனுப்பினார். உங்க எல்லாருமே வான் பண்ணி ஸ்வீட் கொடுக்குறோம். என்ன ஸ்வீட்னா அல்வா. அதுக்காக திருக்குறள் புக்கு, அல்வா கொடுத்துருக்கோம். யமனுக்கு நீங்க அல்வா கொடுக்கணும். இப்ப இங்க ஒரு ஆள் நிப்பாட்டிருக்கீங்க, இங்க ஒரு பையன், அங்க ஒரு பையன். இப்ப திருப்புறா எப்படி திருப்பீங்க? இப்ப என்ன சொன்ன? இதனாலதான் ஆக்சிடென்ட். பொள்ளாச்சி அடுத்துள்ள யானை முகாமில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. டாப் ஸ்லிப் கோழிக்கமுத்தி யானைகள் முகாமில் 24 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு ஆண்டுதோறும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வந்த நிலையில் கொரோனாவுக்கு பிறகு நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு யானைகளுக்கு பொங்கல் வைத்து விழா கொண்டாடப்பட்டது. அவற்றிற்கு பிடித்தமான காய், கனி பொங்கல் வழங்கப்பட்டன. கோழிக்கமுத்தியில் யானை பொங்கலுக்காக வந்திருக்கோம். இங்கே ரொம்ப சிறப்பாக யானை பொங்கல் நடந்தது. மலைவாழ் மக்கள் கூட சேர்ந்து இந்த யானை பொங்கலை கொண்டாடினது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய டெவலப்மெண்ட் யானைகளுக்காகவும் யானையை சார்ந்து இந்த முகாம்களுக்காகவும் பண்ணியிருக்காங்க. இது இந்த வில்லேஜ் ரொம்ப டெவலப் பண்ணியிருக்காங்க.
எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2 இயர்ஸ் பேக் இவ்வளோ நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லை. இங்கே ரொம்ப நிறையா ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. விடுமுறை என்பதால் யானை முகாமிற்கு வந்திருந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் யானைகளை ரசித்தும் அவற்றின் அருகே புகைப்படம் எடுத்தும் மகிழ்ந்தனர். திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி மயிலாடுதுறையில் திருக்குறள் பேரவை சார்பில் திருவள்ளுவர் திருத்தேர் ஊர்வலம் நடைபெற்றது. திருவள்ளுவர் சிலை வைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட தேர் காவிரி கரை விசித்ராயர் தெருவில் உள்ள வள்ளுவர் கோட்டத்தில் இருந்து புறப்பட்டது. நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் சென்ற ஊர்வலம் தியாகி நாராயணசாமி நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் நிறைவடைந்தது. இதில் மாணவர்கள் திருவள்ளுவர் போல் வேடமணிந்து திருவள்ளுவரின் பெருமையை பறைசாற்றும் வகையில் திருவள்ளுவரின் திருமறைகளை பாடிச் சென்றனர். இந்த நிகழ்வில் தமிழ் ஆர்வலர்கள் மற்றும் அறிஞர்கள் திருவள்ளுவரின் புகைப்படத்தை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகே உள்ள செரியலூர் கிராமத்தில் இந்த ஆண்டு கொப்பி என்ற பெயரிலான வினோத பொங்கல் விழா நடைபெற்றது. இந்த கிராமத்தில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு அம்மை நோயால் பாதிக்கப்பட்ட கொப்பியம்மல் என்ற சிறுமி உயிரிழந்ததாகவும் அந்த சிறுமியின் உடல் கிராம எல்லையில் உள்ள தீர்த்தத்தானி கரை குளக்கரையில் புதைக்கப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. அந்த சிறுமியின் மரணமே அம்மை நோயால் இறப்போரின் கடைசி மரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கிராம மக்கள் ஆண்டுதோறும் மாட்டுப் பொங்கல் அன்று கொப்பி பொங்கல் என்ற விழாவை நடத்தி வருகின்றனர். செரியலூர் மற்றும் கரம்பக்காடு கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் வீடுகளில் பொங்கல் வைத்து பூஜை செய்து சிறுமி கொப்பியம்மாள் புதைக்கப்பட்டதாக நம்பப்படும் தீர்த்தானி கரை குளத்திற்கு சென்று வழிபாடு செய்தனர். தமிழ் கலாச்சாரத்தின் சிறந்த அம்சங்களுக்கு திருவள்ளுவர் எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தனது சமூக வலைதள பக்கத்தில் காணொலி ஒன்றை பகிர்ந்துள்ள பிரதமர் மக்களுக்கு உத்வேகம் அளிக்கும் படைப்புகளையும் சிந்தனைகளையும் கொண்ட பன்முக ஆளுமையான திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். நல்லிணக்கமும் கருணையும் நிறைந்த ஒரு சமூகத்தின் மீது திருவள்ளுவர் நம்பிக்கை வைத்திருந்ததாகவும் தமிழ் கலாச்சாரத்தின் சிறந்த அம்சங்களுக்கு அவர் எடுத்துக்காட்டாக திகழ்வதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். திருவள்ளுவர் பெருந்தகையின் சிறப்பான அறிவாற்றலை வெளிப்படுத்தும் திருக்குறளை அனைவரும் படிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் ரொக்கப்பண பரிவர்த்தனைகள் தடை செய்ய ஒன்றிய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி வாகன ஓட்டிகள் ஃபாஸ்டேக் அல்லது UPI மூலமாகவே சுங்க கட்டணத்தை செலுத்த முடியும். சுங்கச்சாவடிகளில் கூட்ட நெரிசல் மற்றும் காத்திருப்பு நேரத்தை குறைக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த புதிய நடைமுறை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போது ஃபாஸ்டேக் இல்லாதவர்களிடம் நிர்ணயிக்கப்பட்ட சுங்க கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இடையே புகழ்பெற்ற பாலமேடு பால்பன் விற்பனை ஜோராக நடைபெற்றது. திருநெல்வேலி அல்வா, கோவில்பட்டி காராச்சேவு, மதுரை மல்லி, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா வரிசையில் பாலமேடு பால்பன் மிகவும் பிரபலமானது. இங்குள்ள 100க்கும் மேற்பட்ட கடைகளில் 50க்கும் மேற்பட்ட கடைகளில் பால்பன் தினமும் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெளி மாநிலங்கள், இதர மாவட்டங்களில் உள்ள மக்களும் இந்த பால்பன்னை ஆர்வத்தோடு வாங்கிச் செல்வர். சுத்தமான நாட்டு பசுமாட்டு பாலில் மைதா மாவு கலந்து சீனிப்பாகில் ஊற வைத்து தயாரிக்கப்படுவதால் பாலமேடு பால்பன் மிகவும் சுவைமிக்கதாக அறியப்படுகிறது. சொல்லி வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பால்பன் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. பாலமேடு அப்படின்னாலே பால்பண்ணு தான். அது வந்து இந்த கடையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் இங்கே வந்தோம் அப்படின்னா பால்பண்ணு சாப்பிட்டோம்னா நாங்கள் போக மாட்டோம். இங்கே வந்து கலப்படமோ மிக்சிங் எதுவுமே இருக்காது. மதுரையிலேருந்து வருவாங்க, திண்டுக்கல்லேருந்து வருவாங்க, வாடிப்பட்டியிலேருந்து வருவாங்க, எல்லாம் ஆமாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. அதாவது பாலமேட்டில் மட்டும்தான் அது கிடைக்கும். அடுத்து வந்து நத்தம் தான். இங்கே வந்து பக்கத்தில் இருக்குது பாலமேடுனால இங்கே வந்து வாங்கிட்டு போவாங்க. பாலமேட்டில் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி களைகட்டிய நிலையில் பால்பன் வியாபாரமும் பரபரப்பாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் சின்னமனூரில் சிலைகள் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டிருக்கும் கோவிலில் முதல் முறையாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது.
சின்னமனூரில் சமீப காலமாக செப்பேடுகள் கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டு வேகமலை செல்லும் கரடு பகுதியில் வீடு கட்ட அஸ்திவாரம் தோண்டிய போது விநாயகர், முனீஸ்வரன், ஐயப்பன், மதுரை வீரன், வெள்ளையம்மாள், பொன்னியம்மாள், முருகன் போன்ற சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து அவ்விடத்தில் கோவில் கட்டி குடமுழுக்கு நடத்தப்பட்டது. இந்நிலையில் இக்கோவிலில் முதல் முறையாக கைலாய வாத்தியங்கள் முழங்க பொங்கல் வைத்து வழிபாடு நடைபெற்றது. சங்கு, மத்தளங்கள் முழங்க நடைபெற்ற பூஜையில் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வழிபாடு செய்தனர். காரைக்கால் மீனவர்கள் 14 பேரையும் ஒரு படகையும் ராமேஸ்வரம் மீனவர்கள் சிறைபிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை மற்றும் தனுஷ்கோடி கடலோர பகுதியில் மீன்பிடித்தால் காரைக்கால் மீனவர்களை மீண்டும் சிறைபிடிப்போம் என ராமேஸ்வரம் மீனவர்கள் ஆவேசத்துடன் தெரிவித்தனர். இலங்கை கடல் பகுதி மற்றும் தனுஷ்கோடி கரையோர பகுதிகளில் தொடர்ந்து காரைக்கால் மீனவர்கள் மீன்பிடிப்பதால் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்ட மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்நிலையில் காரைக்கால் மீனவர்கள் 14 பேர் மற்றும் ஒரு படகை ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 படகுகளில் சென்று சிறைபிடித்துள்ளனர். இந்த காரைக்கால் நாகப்பட்டினம் படகுகளுக்கு நாங்கள் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் படகுகளுக்கு வழங்குவது போல டே டோக்கனை வழங்கி கடல் வளத்தையும் மீனவருடைய வாழ்வாதாரத்தையும் மீனவருடைய ஒற்றுமையை விசைப்படகு நாட்டுப்படகு மீனவருடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கணும் சொல்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. தனுஷ்கோடி பகுதியில் காரைக்கால் மீனவர்கள் மீன்பிடித்தால் மீண்டும் சிறைபிடிப்போம் என்று ராமேஸ்வரம் மீனவர்கள் எச்சரித்துள்ளனர். கடலூரில் 5 ரூபாய்க்கு மஞ்சள் கொத்து விற்பனை செய்தாலும் மக்கள் வாங்க வரவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வழக்கமாக மாட்டுப்பொங்கல் பண்டிகையொட்டி கடலூர் உழவர் சந்தையில் மஞ்சள் கொத்துகள், பழங்கள் வாங்க ஏராளமான மக்கள் வருவார்கள். ஆனால் இன்று உழவர் சந்தை மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. பொங்கல் பண்டிகைக்காக சுமார் 15,000 மஞ்சள் கொத்துகளை கடலூர் உழவர் சந்தைக்கு கொண்டு வந்து விற்பனை செய்வதற்காக விவசாயிகள் காத்திருந்தனர். ஆனால் அவர்களுக்கு பெரும் ஏமாற்றமே மிஞ்சியது. 5 ரூபாய்க்கு மஞ்சள் கொத்து விற்பனை செய்து வரக்கூடிய நிலையில் கூட அதை வாங்க மக்கள் வரவில்லை என்று விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அந்த அளவு கூட்டம் இருக்கும், ஆனால் சுத்தமாக வியாபாரம் இல்லை, எந்த ஜனங்களும் வரல, என்னன்னே தெரியல. கிட்டத்தட்ட 15,000 கொத்து இங்கே மீந்து போயிருக்கு. ஒரு கொத்து 5 ரூபா தான், ஆனால் விலையை வச்சது ஒரு கொத்தோட விலையே 5 ரூபா தான். 10 ரூபா 12 ரூபா விற்கிற கொத்து இதெல்லாம். இதனால் சுமார் 40,000 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனையுடன் தெரிவித்தனர். மதுரையில் காவல்துறையில் சேர பயிற்சி பெற்று வரும் மாணவர்களுடன் IAS மற்றும் IPS தம்பதி சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். மதுரை மண்டேலா நகரில் உள்ள வல்லமை அறக்கட்டளை இலவச காவல் பயிற்சி மையத்தில் இந்த கொண்டாட்டம் நடைபெற்றது. விமான போக்குவரத்து துறையில் DIG-யாக பணியாற்றி வரும் ரம்யா பாரதி மற்றும் அவரது கணவரும் மேற்கு வங்க சிறு குறு நடுத்தர தொழில்துறை இயக்குநருமான ஸ்வரூப் உதயகுமார் ஆகியோர் இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். மாணவர்கள் 12 குழுக்களாக பிரிந்து பொங்கல் வைத்த நிலையில் முதலில் பொங்கல் வைத்த குழுவிற்கு பரிசு வழங்கப்பட்டது. இந்த விழாவில் பங்கேற்ற ஸ்வரூப் குமார் IAS மதுரையை பூர்வீகமாக கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் தங்கள் ஆட்சேபனையை தெரிவிப்பதற்கான கால அவகாசத்தை மேலும் 2 வாரங்கள் நீட்டிக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கேரளாவில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களின் விவரங்கள் முறையாக வெளியிடப்படவில்லை என்றும் பலர் இறந்துவிட்டதாக கூறி தவறுதலாக பட்டியலில் இருந்து பெயர்கள் நீக்கப்பட்டதாகவும் மாநில அரசு மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தன. மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வு வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்களின் பெயர்களை தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் பதிவேற்றவும் கிராம பஞ்சாயத்து அறிவிப்பு பலகையில் மக்கள் பார்வைக்கு வைக்கவும் உத்தரவிட்டது. வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் தங்கள் ஆட்சேபனையை ஜனவரி 22ஆம் தேதி வரை தெரிவிக்க கால அவகாசம் அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலும் 2 வாரங்களுக்கு நீட்டிக்கவும் உத்தரவிட்டது.
மகாராஷ்டிர உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவில் எளிதில் அழிந்துவிடும் வகையிலான மை பயன்படுத்தப்பட்ட விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். தேர்தல்களில் வழக்கமாக பயன்படுத்தப்படும் மை பயன்படுத்தப்படாமல் மார்க்கர் பேனாக்கள் மூலமாக மை வைக்கப்பட்டதாகவும் அவை சானிடைசர், நெயில் பாலிஷ் அழிப்பான் மூலம் அழித்தால் மறைந்து விடுவதாகவும் புகார் எழுந்தது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கும் ராகுல் காந்தி, மக்கள் ஜனநாயகம் மீது வைத்திருந்த நம்பிக்கையை தேர்தல் ஆணையம் கேள்விக்குறியாக்கி இருப்பதாகவும் வாக்கு திருட்டு தேசவிரோத செயல் என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார். இதனிடையே எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டை அம்மாநில தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஹைதராபாத்தில் வானை வண்ணமயமாக்கும் கண்கவர் வெப்பக்காற்று பலூன் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. தெலுங்கானாவின் இயற்கை அழகையும் வரலாற்று பாரம்பரியத்தையும் பறைசாற்றும் வகையில் 18ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறும் திருவிழா கோல்கொண்டா கோட்டைக்கு அருகில் உள்ள கோல்ஃப் கிளப்பில் தொடங்கியது. வானில் பறக்கவிடப்பட்ட 18 வெப்பக்காற்று பலூன்களில் சுமார் 40 பேர் பயணித்தனர். திருவிழாவை தொடங்கி வைத்த சுற்றுலாத்துறை அமைச்சர் ஜூப்பள்ளி கிருஷ்ணா ராவ் வெப்பக்காற்று பலூனில் 1.5 மணி நேரம் வானில் பயணித்தார். சுமார் 13 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து அப்ஜிகுடா புறநகர் பகுதியில் தரையிறங்கினார். முதல் நாள் பயணத்தில் பத்திரிகையாளர்கள் மற்றும் சமூக வலைதள பிரபலங்கள் சுமார் 40 பேர் பங்கேற்று வானில் மிதந்தபடி நகரின் அழகை ரசித்தனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பழைய கொடிமரத்தை மாற்றியதன் மூலம் பல கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் தங்கம் மற்றும் சிலைகள் கொள்ளையடிக்கப்பட்டது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1971 நிறுவப்பட்ட பல கிலோ தங்கத்தால் முலாம் பூசப்பட்ட கொடிமரத்தில் அடிபாகம் சேதமடைந்ததாக கூறி 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அகற்றப்பட்டது. ஆனால் அகற்றப்பட்ட கொடிமரம் கான்கிரீட்டால் உறுதியாக இருந்துள்ளது தற்போது SIT விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொடிமரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட தங்கத்தை உருக்கி மீண்டும் பயன்படுத்த வேண்டும் என்பது விதியாக இருக்கும்போது கொடிமரத்தில் இருந்த பல கிலோ தங்கம், அஷ்டதி பாலகர்கள் சிலை தற்போது காணாமல் போய் உள்ளன. இது தொடர்பான ஆவணங்கள் அழிக்கப்பட்டுள்ளதும் தெரிய வந்துள்ளது. தங்க முலாம் பூசப்பட்ட 11 கிலோ எடை இருக்கும் பஞ்சலோக வாஜி வாகன சிலை தந்திரியின் இல்லத்தில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கொடிமரம் அகற்றப்பட்ட விவகாரத்தில் அப்போது தேவசம் போர்டு தலைவராக இருந்த பிரையார் கோபாலகிருஷ்ணன் தலைமையிலான குழுவிடம் தற்போது விசாரணை தொடங்கியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.